என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரே காலங்கரை வந்து பொன்மொழி சொல்லிட்டேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ரூமுக்கும் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காப்புல. அந்த அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள். இன்றைக்கி வந்து பொங்கல். அவரை போய் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு, காலையிலே போனால் போய் பார்த்து விஷ் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு போய் பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருந்தாப்புல, அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இப்போ என்னென்னா அவர் இது வெளில இங்கே அவர் ஃப்ரெண்டு ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அந்த அண்ணன்ட்ட வந்து காரு வந்து அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் எங்கள் ஓனர்கிட்ட வண்டி கேட்டுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அப்போ அவரை போய் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு நண்பர் இருக்கார், அவரை கூப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து வெளில ஒரு ட்ரிப் மாதிரி போகிறோம். சும்மா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப லாங்லாம் கிடையாது, ரொம்ப பக்கம்தான். போய் பார்த்து இன்றைக்கி வரலாம், இன்றைக்கி நமக்கு லீவு அப்படிங்கிறனால கொஞ்சம் என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் சேனலில் வந்து என்னென்ன வேதியான வீடியோ போடுறதுனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருந்துகிட்டே இருக்குது. எந்த வீடியோ போடுறது, அந்த வீடியோ போடலாமா, இந்த வீடியோ போடலாமான்னு ரொம்ப மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சேனலை பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறேன் இப்போ தான் யூடியூப்பில் போடுறதுக்கு. பொங்கல் ஃபோட்டோ எடுத்து சரியா நம்ம சேனலில் போ. இந்த பொங்கல் ஃபோட்டோ எடுத்துருந்தா கூட அதில் போட்டுருக்கலாம். ஃபோட்டோ இருக்கு, வேணுமா? ஃபோட்டோ நான் பேசிட்டேன், வீடியோவில் பேசிட்டேன். இந்த யார் அந்த பையனையா? நல்லாட்டாவாது. அவர் ரூமில் தான் இருப்பார். சொல்லியிருக்கலாம்ல அது மாதிரி கிளம்பி வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சிக்னல் இருந்துச்சா, எங்கே போனாலும் இந்த ஒரு பிரச்சனை. இந்த க்ரீன் சிக்னல் விழுந்த உடனேயே ஒரு ஆர்ன் அடிக்கிறது. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. பாருங்க, ஒரு வண்டி ரெட் சிக்னல் விழுந்திருந்தாலுமே எல்லா வண்டியும் நிற்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஆள் தான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க, நிற்பாங்க அப்படியே. இந்த மெட்ரோ வந்து இப்போ இந்த ஏரியாவில் வந்து இப்போலாம் புதுசாக வந்துருக்குங்க. இது எந்த ஏரியா, ரியாத் சிட்டிக்குள்ளே எந்த ஏரியாவில் வேண்டாலும் அந்த மெட்ரோவில் போய்க்கலாம். ஜஸ்ட்டு 4 ரியால் ஒன்லி. 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் ட்ராவல். சிரிச்சிட்டே தான் இருந்திருக்க. வாங்க 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 சலாம். வண்டி திருப்பி போவோம். அப்படியே சேர்த்து மணி 1:30 ஆகிட்டு போமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து சிம்மு வாங்கணுமா, சலாம் சிம்மு. சிம்மை வாங்கிட்டு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே திருப்பி அண்ணனோட ஃப்ரெண்டு ரூமுக்கும் போகிறோம். போதும். அங்கேயே ஒரு இடி அடிச்சுட்டேன். எங்க அங்கே லைட்டாக இதாக அடிச்சிடலாம். தகரம் தானே. போதும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ வாங்கணுங்களாம். சிம்மு வாங்குறதுக்காக சலாம் இங்கே வந்திருக்காங்க. நம்ம காலையில் வந்தோம். இருக்கு பாருங்க, சலாம் ஆஃபீஸு. சலாமுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன ஆஃபர் சொல்கிறாங்கன்னு. இல்லை வெறிச்சோடி போய் கிடக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சிம்முலாம் போட்டிருக்குறாங்க. பார்த்தோம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிளம்பியாச்சு. சும்மா பத்தாக்கு தான் போகணுமா. பத்தால் அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வச்சுருக்காப்புல சிம்மு, அதை வாங்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வண்டி எடுத்து கிளம்புறோம். செமையா இருக்கு ஏரியா. நெக்ஸ்ட் டே. ஹலோ, வீடியோவா?
நம்ம சேல் தெரிஞ்சுதான் நான் இது பண்ணது. ஆமா பனியனோட எடுத்து போட்டு விட்டு அது ஒரு ஆமா பனியனோட தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஐயா. முட்டை வரையா? புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா அப்படி என்ன லவ் ஃபீல்?